السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய அருளால் ரமலான் மாதத்தினுடைய 15வது தராவீஹ் நிறைவு பெற்றிருக்கிறது. ரமலான் மாதத்தினுடைய ஒரு பகுதியை நாம் நிறைவு செய்துவிட்டோம். அடுத்து இன்னொரு பகுதி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முதல் பகுதியில் நாம் செய்த அமல்களை எல்லாம் கபூல் செய்வானாக. நோன்புகளுக்கு நிறைவான கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக. செய்த அமல்களை குறைவில்லாமல் ஏற்றுக்கொள்வானாக. அடுத்து வரக்கூடிய 15 நாட்களிலும் நிறைவாக அல்லாஹ்விற்கு பொருத்தமான காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, இன்று அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய ஷுஅரா என்ற அத்தியாயம் ஓதப்பட்டது. ஷுஅரா என்றால் கவிஞர்கள் என்று பொருள். கவிதைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவ செய்திகளை மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்த அந்த நேரத்தில் மக்காவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்தும் விதமாக, அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்கும் விதமாக நிறைய வார்த்தைகளை சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலக்கது நஅலமு அன்னக யதீகு ஸதுருக பிமா யகூலூன். அந்த மக்கள் சொல்லக்கூடிய கடும் சொற்களால் உங்களுடைய உள்ளம் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுவதை நாம் அறிகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற மாதிரியான பல்வேறு வார்த்தைகளை அன்னைக்கு மக்காவாசிகள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மஜ்னூன், அவர் ஒரு பைத்தியம் என்று சொன்னார்கள். நவுது பில்லாஹ். அவர் ஒரு சூனியக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஜோசியக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நிறைய வார்த்தைகளை சொன்னார்கள். அதில் அவர் ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொன்னாங்க. அந்த மக்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் குர்ஆனில் பதில் சொல்கிறான். அவர் ஒரு கவிஞர் அல்ல. கவிதைனா எப்படி இருக்கும், குர்ஆன் அந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். அவர் ஒரு ஜோசியம் சொல்லக்கூடியவர் அல்ல, சூனியக்காரர் அல்ல, அவர் பைத்தியம் அல்ல என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கவிதை என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அன்னைக்கு சஹாபாக்களிலும் கவிஞர்கள் இருந்தார்கள், மக்காவாசிகளிலும் நிறைய கவிஞர்கள் இருந்தார்கள். கவிதையாலே அவர்கள் போட்டி போட்டுக்கொள்வார்கள், சண்டையிட்டு கொள்வார்கள். இங்கே ஒரு கவிஞர் இருப்பார், அவர் தன்னை பற்றி புகழ்வார், தன்னுடைய இனத்தை பற்றி புகழ்ந்து கவிதை படிப்பார். அதற்கு ஆப்போசிட் டீமில் அவருடைய இனத்தை பற்றி கவிதையாக பேசுவார், புகழ்ந்து பேசுவார். ரெண்டாவது இவர் எதிர் டீமை எதிர்த்து கவிதை படிப்பார், அவர் இவங்களை எதிர்த்து கவிதை படிப்பார். இப்படி கவிதைகளாலேயே அவர்கள் போட்டி போட்டுக்கொள்வார்கள், சண்டையிட்டு கொள்வார்கள். சாதாரணமாக கத்தியை வச்சு ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறதை விட அந்த கவிதைகளால் சண்டை போடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரபிகளுக்கு அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. கத்தியால் குத்துனா என்ன வலி ஏற்படுமோ அதை விட பயங்கரமான வலி கவிதையால் தாக்குனா அவங்க அந்த வலியை உணர்வாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை அந்த கவிதைகள் ஏற்படுத்தியது. சாதாரணமாக நாம் உரை நடையில் பேசுகிறத விட கவிதையால் பேசும்பொழுது அதில் அர்த்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பேசி விளக்கக்கூடிய விஷயத்த ஒரு வரியில் 2 வரியில் சொல்லிடலாம். அதுதான் கவிதைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியே. இன்றைக்கி நிறைய கவிதைகள் நம்ம படிச்சிருப்போம். கூந்தலில் வெளிச்சம்
வாழ்க்கையில் இருட்டு அப்படின்னு ஒருத்தன் கவிதை எழுதினான். கூந்தலில் வெளிச்சம் இருக்குது, வாழ்க்கையில் இருட்டாயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலை பூரம் வெள்ளையாயிருச்சு, வெள்ள முடியாயிருச்சு. வெள்ள முடியாகிற அளவுக்கு வயசாகியும் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணமாகி வாழ்க்கையில் வெளிச்சம் வரலை அப்படிங்கிறத அந்த பெண்ணுடைய நிலைமையை விவரிக்கிறதுக்கு ஒரு வரியில் அதை விவரிச்சிட்டான், சொல்லி முடிச்சிட்டான். கைகள் கற்களை சுமக்கும், ஆனால் இங்கே வயிறும் கல்லை சுமந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கவிஞர் பாடினார். எதை பற்றி சொல்கிறார் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னைக்கு கடும் பசியினால் உணவு இல்லாமல் பல நாட்கள் சாப்பிடாம அந்த பசி கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் பசியை தாக்கு பிடிப்பதற்காக வயிற்றில் கல்லை கட்டியிருந்தாங்கல்ல, அதை குறித்து அந்த கவிஞர் சொல்லுகிறார், வயிறும் கல்லை சுமக்கிறது அப்படின்ட்டு. இருப்பவனுடைய ஆடையிலும் ஓட்டை இருக்கிறது, இல்லாதவனுடைய ஆடையிலும் ஓட்டை இருக்கிறது அப்படின்னு ஒரு கவிஞர் பாடினார். இல்லாதவனுடைய ஆடையில் ஓட்டை இருக்குது, ஏன்னா அவனுக்கு இல்லை, ஆடை இல்லை, கிழிஞ்ச ஆடையை உடுத்தி இருக்கிறான். இருக்கிறவனுடைய ஆடையும் ஓட்டையாக இருக்குது, ஏன்னா இன்றைக்கி ஃபேஷன் கிழிஞ்ச ஆடையை போடுறதா இன்றைக்கி நவீன ஒரு ஃபேஷனாக இன்றைக்கி ஆகிப்போச்சு. ஏதாவது பேண்டை கிழிச்சு போடுறான், சட்டையை கிழிச்சு போடுறான், கேட்டால் இன்றைக்குள்ள ஃபேஷன் அப்படிங்கிறான், நவீன காலம் அப்படிங்கிறான். அப்போ பல மணி நேரம் உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயத்தை, பல பக்கங்களில் எழுதி விளக்க வேண்டிய விஷயத்தை ஒரு வரியில் கவிஞர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அதை விளக்கிடுவாங்க, புரிய வச்சிருவாங்க. அது கவிதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதையை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அல் குர்ஆன் என்ன சொல்லியிருக்குது, இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நாம் முதல்ல பார்க்கணும். இன்றைக்கி ஓதப்பட்ட ஷுஅரா என்ற அத்தியாயத்தில் கவிஞர்களை கொடுத்து ஒரு வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்களை வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுவார்கள். கவிஞர்களை யார் தேடி போவான் அப்படின்னா வழிகட்டவங்க தான் பின்பற்றி போவாங்க. அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமூன், அந்த கவிஞர்கள் பள்ளத்தாக்குகளில் அவர்கள் திக்கு தெரியாமல் வழி தெரியாமல் திகைத்து போய் திரியக்கூடிய நிலைகளை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா குர்ஆனில் கேட்குறான். அப்போ கவிஞர்களை வழிகட்டவங்க தான் பின்பற்றுவாங்க, கவிஞர்களும் வழி தெரியாமல் அங்கேயும் எங்கேயும் சுற்றி திரிவாங்க அப்படின்னு சொல்லி கவிஞர்களை அல்லாஹு தஆலா இகழ்ந்து இந்த சூறாவில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஆயத்தினுடைய கருத்துக்களை வைத்துத்தான் கவிதை கூடாது, அது மார்க்கத்திற்கு அதற்கும் சம்மந்தம் இல்லை, கவிதை படிக்கக்கூடாது, புகழ்ந்து எதையும் பேசக்கூடாது அப்படின்லாம் இன்றைக்கி சில பேர் பேசிக்கிட்டு தெரிகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கவிதையாக புகழ்ந்து எழுதப்பட்ட இன்றைக்கி அந்த மௌலுதை மறுக்கிறாங்களா இல்லையா? மௌலுது ஓதக்கூடாது, ஏன்னா அது கவிதை. கவிஞர்களை அல்லாஹு தஆலா வழிகட்டவங்க சொல்கிறான், வழிகட்டவர்கள் தான் அவர்களை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். எனவே அந்த கவிதை கூடாது, கவிதையால் எழுதப்பட்ட மௌலுது கூடாது அப்படின்லாம் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல இல்லையா? அதற்கு இந்த ஆயத்து தான் காரணம். கவிதையே கூடாதா, கவிஞர்களே வழிகட்டவர்களா, அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியவர்களா என்ற ஒரு கேள்வி நமக்கு இப்பொழுது எழுதுகிறது. இந்த ஆயத்து இறங்கின உடனேயே சஹாபாக்களில் கவிஞர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா இல்லையா? அவங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டானே, கவிஞர்களை வழிகட்டவங்க தான் பின்பற்றி போவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற கவிதைகளில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள் அவங்கெல்லாம் அழுதுகிட்டே பெருமானார்கிட்ட இந்த மாதிரி எங்கள் விஷயத்தில் அல்லாஹ் கண்டித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு பேசினாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு அடுத்து வரிய ஓதி காட்டினாங்க. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வ ஸக்கருல்லாஹ கஸீரா. கவிஞர்கள் என்ன செய்வாங்க, அவங்க வழிகட்டு போவாங்க, வழிகட்டவர்கள் தான் அவர்களை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை அப்படியே முடிக்கலை, அதோடு அல்லாஹ் நிறுத்தினா நீங்கள் கவலைப்படலாம், வருத்தப்படலாம், வேதனைப்படலாம். அல்லாஹ் அடுத்து என்ன சொல்லிட்டானா, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு
நல்லமல்கள் செய்து அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய நல்லோர்களை தவிர அப்படின்ட்டு அவங்கள் அங்கிருந்து அதாவது வெளியாக்கிட்டான். எல்லா கவிஞர்களும் வழிகட்டவர்கள் அல்ல அப்படின்னு அர்த்தம். கவிதை எழுதக்கூடிய அத்தனை பேரும் வழிகட்டவங்க, அவங்க மோசமானவங்க, பாதை தவறி செல்லக்கூடியவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் உங்களை அதிலிருந்து வெளியாக்கிட்டான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களை தவிர, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் பொழுதும் நீங்கள் தான் இது, நீங்கள் தான் இது, நீங்கள் தான் இது அப்படின்ட்டு யாரெல்லாம் கவிஞர்களை குத்தி அல்லாஹ் இப்படிலாம் பேசிட்டான்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு நின்னாங்களோ அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, உங்களை பற்றி தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான். ஈமான் கொண்டவங்கள் அல்லாஹ் உங்களை தான் சொல்கிறான், நல்லமல் செய்யக்கூடியவங்க உங்களை தான் சொல்கிறான், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூடக்கூடியவங்க உங்களை தான் சொல்கிறான். எனவே உங்களை குறித்து அல்லாஹ் கண்டித்து இறக்கல. யார் மோசமான கவிஞர்களாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்து தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த ஆயத்திலே நமக்கு பதில் கிடைச்சிருச்சு. எல்லா கவிஞர்களும் வழிகட்டவர்கள் அல்ல. யார் மோசமான கவிஞர்களாக இருக்கிறார்களோ, இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வையும் ரசூலையும் இகழ்ந்து படிக்கிறார்களோ, இணை வைப்பிற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ, அவங்க தான் பழிப்பிற்குரியவர்கள், சாபத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறத நமக்கு இந்த வசனமே புரிய வச்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவிஞர்கள் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க என்பதை வரலாறுகளில் தேடி பார்க்கிற பொழுது பல்வேறு கவிஞர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்வப்படுத்தினாங்க, அவங்களுக்காக துஆவும் செஞ்சாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, உஹுஜு குரைஷன், சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, குறைஷிகளை எதிர்த்து யாராவது கவிதை படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குறைஷிகளை எதிர்த்து, மக்காவாசிகளை எதிர்த்து யாராவது கவிதை படிங்கலை அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ எல்லாரும் பார்த்தாங்க. அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் பெரிய கவிஞர். அவங்கள கூப்பிட விட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு விட்டு அவர் ஏதோ படித்தார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது திருப்தியாக இல்லை. அதற்கு பிறகு வேற யாராவது படிங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களும் பெரிய கவிஞர். அவரு சில வார்த்தைகளை படித்தார். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைஸ் ஆகலை. அதற்கு பிறகு மூணாவதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்கள கூப்பிட விட்டாங்க. அவங்க நின்னார். நின்றுட்டு அவர் வந்த உடனே, நீங்கள் சரியான ஆளை தான் கூப்பிட்டுருக்கீங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், எந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அதாவது அவங்கள இகழ்ந்து தள்ள போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமையெல்லாம் வெளிப்படுத்தினார். அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நீங்கள் அவங்கள எதிர்த்து கவிதை படிங்க, ஆனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக கவனமாக படிங்க. ஏன்னா நான் சொல்கிறத குறைஷிகளை எதிர்த்து படிக்க சொல்கிறேன். நானும் ஒரு குறைஷி தான். படிக்கும் பொழுது நான் உள்ளே வந்துடக்கூடாது. குறைஷியை எதிர்த்து படிங்க, ஆனால் அந்த வார்த்தை என்ன பாதிக்காத அளவுக்கு நீங்கள் படிக்கணும். எப்படி படிக்கிறது அப்படின்னு அவர் கேட்டார். நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போங்க. அவருக்கு குறைஷிகளுடைய கிளைகள் என்ன, கோத்திரங்கள் என்ன, யார் யார் எந்த கிளையில் வரா, எந்த கோத்திரத்தில் வர்றா அப்படிங்கிறது மொத்த டீட்டெயிலும் அவருக்கு தெரியும். இந்த குடும்பத்தினுடைய விவகாரங்கள், சொந்த பந்தங்களுடைய நிலைகள், யார் யார் எந்த கிளையில் வர்றா, எந்த சொந்தத்தில் வர்றா அப்படிங்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் தெரிகிறதில்ல. சில பேர் ரொம்ப மூதாதையர்கள், ரொம்ப அதில் அனுபவப்பட்டவங்க தெரிஞ்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கிளைகள் குறித்த ஞானம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவர்கிட்ட போய் குறைஷிகள் எத்தனை கிளைகள் இருக்காங்க, அதில் நான் எதில் வர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை உறுதிப்படுத்திட்டு நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் எல்லா டீட்டெயிலையும் வாங்கிட்டு அதற்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கிறதுக்கு முன்னால் சொன்னாங்களாம், யார் ரசூலுல்லாஹ், இப்போ நான் படிக்க போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, குறைஷிகளை எதிர்த்து படிப்பேன், ஆனால் உங்களை பாதிக்காத அளவுக்கு படிப்பேன், அதிலிருந்து உங்களை நான் வெளியாக்கிடுவேன். எப்படி தெரியுமா? குலைத்த மாவிலிருந்து ஒரு முடி உருவப்படுவதை போன்று உங்களை நான் பக்குவமாக வெளியே கொண்டு வந்துடுவேன். நான் படிக்கும் பொழுது உங்களை அது எந்த அளவிலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவிதைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் படித்தாங்க. அப்படி படிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்விற்காகவும் ரசூலுக்காகவும் நீங்கள் கவிதை படிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க.
எப்பெல்லாம் நீங்கள் ரசூலுக்காக நீங்கள் கவிதை படிக்கிறீங்களோ, ரசூலுக்காக நின்று பேசுகிறீங்களோ, அப்பெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் படிக்கக்கூடிய அந்த கவிதையில் இப்படி ஒரு வார்த்தை வருது, நான் இப்படிலாம் படிக்கிறேன், இப்படி படிக்கும் பொழுது எனக்கு இதில் கூலி இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு நன்மையை எழுதுவான் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து படிக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அமைதியாக கேட்குறாங்க, கேட்டு அவங்களுக்காக துஆ செஞ்சாங்க அப்படின்னு வருது. அப்போ இதில் என்ன விளங்குது அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்கிறாங்க, கவிதை படிக்க சொல்கிறாங்க. இஸ்லாத்தை புகழ்ந்து படி, இஸ்லாமிய எதிரிகளை நீ இகழ்ந்து படி, குறைஷிகளை தாக்கி நீ கவிதைகளை படி, வாசி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் படித்தார், அவருக்காக துஆ செஞ்சாங்க. இப்படி படிக்கிறதுனால எனக்கு கூலி உண்டுன்னு அவர் சொல்கிறாரு. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்க. அப்போ பெருமானாரை புகழ்ந்து கவிதை படிப்பதால் நமக்கு நன்மையும் உண்டு அப்படிங்கிறத இந்த வரலாறு நமக்கு சொல்லுது. இது மாதிரி நிறைய கவிஞர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இருந்தாங்க. ஒரே ஒரு வரலாறு சொல்லி முடிக்கிறேன். நாபிகா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ரொம்ப ஆச்சரியமான மனிதர். எந்த வகையில் ஆச்சரியமான மனிதர் அப்படின்னா, 30 வயசு வரைக்கும் கவிதைக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. கவிதைன்னா என்னன்னே தெரியாது அவருக்கு, அந்த மாதிரியான ஆள். ஆனால் 30 வயசுக்கு பிறகு திடீர்னு அவருக்கு அந்த ஒரு திறமை அல்லாஹ் கொடுத்தான், திடீர்னு கொடுத்தான். நாபிகா அப்படின்னாவே என்னன்னா வெளிப்படக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம், வெளிப்படுதல். திடீர்னு ஏதாவது ஒன்று வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு நாபிகா அப்படின்னு சொல்லி அரபியில் சொல்லுவாங்க. அவருக்கு அந்த கவிதை என்ற திறன், அந்த ஆற்றல் திடீர்னு வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் வராதில்லை. ஏதாவது ஒன்றில் ஒருத்தர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே அதில் பக்குவப்பட்டிருப்பார், பயிற்சி எடுத்திருப்பார். ஒரு மாரத்தானில் ஒருத்தர் கலந்துக்கிறார் அப்படின்னா டப்புன்னு போய் கலந்துக்க முடியுமா? ஆரம்பத்திலேருந்து அவர் பயிற்சி எடுத்துருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். முறையான பயிற்சியாளர்கிட்ட இன்னும் அவர் பயிற்சி பண்ணால் மட்டும்தான் அதில் ஓட முடியும். நம்மளை கொண்டு ஓட விட்டால் என்ன செய்வோம், ஒரு 500 மீட்டர்லேயே கீழே உட்காந்துருவோம், ஓட முடியாது. ஒரு சமையல்காரர் அப்படின்னு சொன்னால் அந்த சமையல் கலையிலும் அவர் தேர்ச்சி பெற்றவராக ஆகணும் அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே அதில் தேர்ச்சி பெற முடியாது. யாருக்காவது ஒருத்தர் கையில் கையால் இருக்கணும், அவர்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். எல்லாம் படித்து முடிச்சு முதல்ல உப்மாலேருந்து ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தயிர் சாதம், அது மாதிரி புளி சாதம் அப்படிலாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போகணும். எடுத்தவொடனே பிரியாணிக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரியாணி தயிர் சாதமாக மாறி போயிடும், தக்காளி சாதமாக மாறி போயிடும் இல்லையா? அப்போ எதையுமே டப்புன்னு வராது. ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி, அந்த ஊக்கம், அதுதான் அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வரும். ஆனால் இவர் ஆச்சரியமான மனிதர். சின்ன வயசுலேருந்து அவருக்கு கவிதைனாவே என்னன்னு தெரியாது, ஆனால் திடீர்னு எல்லாம் அந்த ஆற்றலை கொடுத்தான். அதனால தான் அவருக்கு பேரே நாபிகா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தார். யார் ரசூலல்லாஹ் உங்களை புகழ்ந்து நான் கவிதை படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படி அப்படின்னாங்க. அவர் சில வார்த்தைகளை படித்தார். படித்த உடனே சந்தோஷப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா உன்னுடைய பற்களை விழாமல் ஆக்கட்டுமாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. உன்னுடைய பல்லு விழவே கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை புகழ்ந்து படித்த அந்த சஹாபிக்காக துஆ செஞ்சாங்க. வரலாறு பதிவு செய்திருக்கிறது. 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் கூட ஒரு பல்லு கூட அவர் வாயிலிருந்து கீழே விழலை. 40-50 வயசுலேயே பல்லு ஆட ஆரம்பிச்சிரும், பல்லாம் ரொம்ப பலவீனமாயிருமா இல்லையா? 120 வயசு தாண்டி வாழ்ந்தாலும் அந்த சஹாபியினுடைய வாயிலிருந்து ஒரு பல்லு கூட விழலை. 20 வயசு 30 வயசு தடகாத்திரமான ஒரு வாலிபருக்கு இருப்பதை போன்று அந்த பற்கள் ரொம்ப உறுதியாக இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. எனவே பெருமானாரை புகழ்ந்து கவிதையாக பாடக்கூடிய கவிஞர்களுக்கு பெருமானாருடைய துஆ இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய அருள் இருக்கிறது. சில சஹாபாக்களுக்கு எப்படி துஆ செஞ்சாங்க, யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி இன்னி உரீது அன் அம்தஹக யா ரசூலல்லாஹ், உங்களை புகழ்ந்து 4 வார்த்தை நான் படிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு அனுமதி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆ தான் இது, யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. எனவே கவிஞர்கள் ஒட்டுமொத்தமாக பழிப்பிற்குரியவர்களோ சாபத்திற்குரியவர்களோ அல்ல. யார் அவருடைய கவிதைகளில் தவறான வார்த்தைகள் இடம்பெறுகிறதோ, இணை வைப்பிற்குரிய வார்த்தைகள் இடம்பெறுகிறதோ, இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் இந்த ஆயத்து பழிக்கிறதை தவிர கவிஞர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், பெருமானாருடைய துஆவை பெற்றவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து
புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சத்தியத்தை சரியான முறையில் புரிந்து அமல் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.